நல்லா முத்து முத்தா நீங்க எழுதிட்டு இருந்தீங்க, இப்ப சடனா உங்க ஹேண்ட் ரைட்டிங் கோழி கிறுக்குன மாதிரி இருக்குங்களா? உங்க ஹேண்ட் ரைட்டிங் உங்க பிரெயின் ஹெல்த்தை பத்தி ஒரு க்ளூ கொடுக்கலாம். ஹேண்ட் ரைட்டிங்க்கு உங்க பிரெயின், மசில், நர்வ் எல்லாமே ஒரு ப்ராப்பர் கோஆர்டினேஷனோட ஒர்க் பண்ணணும். அதனால சில நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தாக்க உங்க ஹேண்ட் ரைட்டிங்ல சேஞ்சஸ் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இருந்தாக்க உங்க ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சின்னதாகிடும். அது மட்டுமே இல்லாம டிஸ்டோனிக் ட்ரமர் ஆர் எசென்ஷியல் ட்ரமர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னாக்க பெண்ணை பிடிச்சி சைன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப தடுமாறும். அது மட்டுமே இல்லாம உங்களுக்கு ஸ்ட்ரோக், வைட்டமின் டெஃபிஷியன்சி ஆர் நர்வ் வீக்னஸ் இருந்தா கூட உங்க கையெழுத்து தடுமாறும். சடன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அப்புறம் துப்பாக்கிக்கு தப்பாக்கின்னு எழுதிருக்கீங்க. ஒரு கன்ஃபியூஷன், தெரிஞ்ச வேர்ட்ஸ் எழுதுறதுல தடுமாற்றம் இருந்தாக்க இட் குட் பி a early sign of dementia கூட இருக்கலாம். ஆனா எல்லா ஹேண்ட் ரைட்டிங் ப்ராப்ளம்ஸும் சீரியஸ் கிடையாது. ஸ்ட்ரெஸ், டயர்ட்னஸ், ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ் கூட ஹேண்ட் ரைட்டிங்கை பாதிக்குங்க. சடனா ஆரம்பிச்சு ப்ரோக்ரசிவா இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்தாக்க, கூடவே சில பேருக்கு கை நடுக்கம், ஒரு வீக்னஸ் இருக்க மாதிரி, நிலை தடுமாற்றம் ஏதாவது இருந்தாக்க இட் குட் பி a warning sign of a neurological problem. உடனே ஒரு நியூரலஜிஸ்டை இமீடியட்டா கன்சல்ட் பண்ணுங்க. சம்டைம்ஸ் பெண்ணில் தெரியக்கூடிய சேஞ்ச் ஒரு நியூரலாஜிக்கல் வார்னிங் சைனா கூட இருக்கலாம்.